பரவாயில்லையே, இப்பெல்லாம் நீ ஒவ்வொரு வக்து தொழுகைக்கும் சுன்னா நஃபில்லாம் சேர்த்து தொழுகிற போல இருக்கு. சுன்னா நஃபில்லாம் இல்லப்பா, ஃபர்லான தொழுகைகளை மட்டும்தான் தொழுகிறேன். அதுவே நிறைய தொழுக வேண்டியது இருக்கு. ஃபர்தான தொழுகைகளை நிறைய தொழுகிறியா? என்ன சொல்ற, ஒண்ணுமே புரியலையே. அது இல்லப்பா, நான் ரீசெண்டாக தான் 5 வேளை தொழுகைகளை ஒழுங்கா தொழுக ஆரம்பிச்சிருக்கேன். என்னோட பாஸ்ட் லைஃப்ல எத்தனையோ ஃபர்லான தொழுகைகளை தொழுகாம மிஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் அப்போ விட்டு போன ஃபர்லான தொழுகைகள்லாம் இப்போ ஒவ்வொரு வக்துலையும் சேர்த்து தொழுதுட்டு இருக்கேன்ப்பா. அப்படி தொழுதினா நீ எவ்வளோ தொழுவ? இது வரைக்கும் எத்தனை வக்து தொழுகை விட்டுருப்பேன்னு உனக்கு தெரியுமா? அது வருஷக்கணக்கால இருக்கும், எக்ஸாக்டா தெரியாது. இருந்தாலும் ஒவ்வொரு வக்து தொழுகையில விட்டு போன ஃபர்லான தொழுகையெல்லாம் தொழுதோம்னா கொஞ்சமாவது மேட்ச் பண்ண முடியும்ல. நீ இப்படியெல்லாம் பண்ண வேண்டியது இல்லப்பா. அப்போ விட்டு போன ஃபர்தான தொழுகைகள்லாம் என்ன பண்றது? இது வரைக்கும் விட்டு போன ஃபர்லான தொழுகைகளுக்காக அல்லாட்ட மனப்பூர்வமா தௌபா செய். இன்ஷா அல்லா இனிமேலாவது ஒவ்வொரு வக்து தொழுகையும் விடாம தொழுவன்னு நியத்து வச்சு அதன்படி செயல்படு. அது கூடவே சுன்னத் நஃபில் இந்த மாதிரி உபரியான தொழுகைகளையும் சேர்த்து தொழுதுட்டு வா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளை மறுமை நாள்ல ஒவ்வொருத்தையும் முதல்ல கேட்கப்படக்கூடிய கேள்வி தொழுகையை பத்தி தான்ட்டு. அந்த மனிதனோட ஃபர்லான தொழுகை சரியில்லை அப்படின்னா, அவங்க தொழக்கூடிய உபரியான தொழுகைகள் சரியா இருந்துச்சு அப்படின்னா, அந்த உபரியான தொழுகைகள் இந்த விட்டு போன ஃபர்லான தொழுகைகளுக்கு பதிலாக சேர்க்கப்படும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதனால இது வரைக்கும் விட்டு போன ஃபர்லான தொழுகைகளுக்காக அல்லாட்ட தௌபா செஞ்சுட்டு இனிமேலாவது ஒரு வக்து தொழுகையும் விடாம தொழுப்பா.